BTC family, Assalamu alaikum. Welcome back to our channel Bismi Tamil Crafts. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து 5th giveaway அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட். இன்றைக்கி என்ன வீடியோ, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா பிங்கோ சிப்ஸோட அந்த கவர் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்து நம்ம ரிவ்யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிராஃப்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெக்டாங்கிள் கட் பண்ண மாதிரி ஒரு ஷேப் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஹார்டின், ஸ்கொயர், சர்க்கிள் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வந்து நான் நியூஸ் பேப்பர் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கார்ட்போர்டு இருக்கும் போது பேப்பர் ஸ்டிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அது எப்படி ஸ்டிக் பண்ணுறது அப்படின்னு வந்து நான் எடுத்திருக்கேன். அதாவது சென்டர்லேயுமே வந்து கேப் இருக்கும்போது கொஞ்சம் நீட்னஸாக வராது. அதுக்காக வந்து ஒரு ஃபுல் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை வந்து சைட்ஸ் கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஃப்ரேமை கவர் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டராக வந்து நம்ம இன்ட்டு மாதிரி போட்டுக்க போகிறோம். இன்ட்டு மாதிரி போட்டுட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக கிடச்சிருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம மடித்து இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கணும். நம்ம சேனலில் வந்து கிராஃப்ட் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே வந்து நான் வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து எக்ஸஸாக வருது இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டா நமக்கு வந்து நீட்டாக வந்து கிடச்சிரும். நீங்கள் வந்து இதை கலர் பேப்பர்லேயே வந்து கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து கவர் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் அது இதில் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து கலர்டு ஷீட் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நான் எந்த கலர் பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். நான் செய்ய போகிற கிராஃப்ட்டுக்கு பிளாக் கலர் நல்ல ஒரு ஆப்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட் சைட் மட்டும்தான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நான் யூஸ் பண்ணுறது வந்து போஸ்டர் கலர்ஸ் தான். ஓகே, இப்போ பெயிண்ட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு சைடு வந்து ட்ரை ஆகட்டும். இப்போ வந்து நம்மளோட மெயினான பார்ட்டுக்கு வரலாம். நான் வந்து இந்த பிங்கோ சிப் சாப்பிட்ட பிறகு தான் தெரிஞ்சது இதை யூஸ் பண்ணி ஒரு ஐடியா பண்ணலான்னு. ஸோ அதனால தான் வந்து குயிக்காக இந்த கிராஃப்டை ரொம்ப ஈஸியாக வந்து நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். ஏதாவது ஒரு பாலித்தீன் கவர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபாயில் பேப்பர் லுக்கில் தான் இருக்கும். இதுக்குள்ளே உள்ள பார்ட்டு தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் வந்து நான் சைட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணலாம். பட் வந்து இந்த ஷீட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். வேணும்னா வந்து நீங்கள் ஃபாயில் பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரீயூஸ் ஐடியா இருக்கணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் சர்க்கிள் எனக்கு தேவையான அளவுக்கு சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ட்போர்டில் அந்த சர்க்கிள்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒட்டிக்க போகிறோம். நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி ஒரு வாட்டி வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு ஒட்டிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன். அதனால் வந்து ஒட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் வந்து நமக்கு எவ்வளோ அளவு சர்க்கிள்ஸ் வேணும், அவுட்ஃபிட் எந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஒட்டின பிறகு நம்மளால் அதை ரிமூவ் பண்ணி எடுக்க முடியாது. நம்மளோட கிராஃப்டோட நீட்னஸே போயிடும். ஸோ அதனால் அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு எல்லா கிராஃப்ட்டுக்குமே நம்ம ஒட்டணும். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி நான் சுற்றியும் ஃபுல்லாகவே வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் சைடில் குட்டி கார்ட்போர்ட்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து 3 சைட்ஸ் அதில் 4 சைட்ஸ் இருக்குது. நான் வந்து 3 சைட்ஸ் மட்டும் ஒட்டி எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிப் மாதிரி உள்ள கார்ட்போர்டுமே 3 கார்ட்போர்ட்ஸாக கட் பண்ணி எடுத்து அந்த 3 சைட்ஸில் மட்டும் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். நான் வந்து சொல்கிறதோட நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா புரியும். நம்ம கிவ்அவே ரூல்லுமே வந்து மெயினான ரூல் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நானுமே வந்து நோட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். எல்லோரும் வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது, அதுக்கப்புறம் எல்லாருமே நேம் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பேக் சைடு ஒட்டியாச்சு. நமக்கு வந்து இந்த மாதிரி தான் தேவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து ப்ரஷ்ஷோட பேக் சைடில் வந்து கொஞ்சம் டிப் பண்ணி நம்ம ஒட்டியிருக்க அந்த சர்க்கிள் ஷேப்பை சுற்றியும் வந்து நான் டாட்டாக வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த மாதிரி ஷேப் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ண பிறகு ஒரு அழகான லுக் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒரு கார்ட்போர்டு ஒட்ட போகிறேன். நம்ம இப்போ என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு
வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் தேவை இல்லையா? ஸோ அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஒட்ட போகிறேன். இது வந்து நம்மளோட ஃப்ரேம்க்கான அந்த ஃப்ரேம் பண்ணுற பேப்பர் கிடையாது. இது வந்து ஒரு கார்ட்போர்ட். பட் இருந்தாலுமே வந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ் இல்லைனா வந்து வைப்ஸ் ஏதாவது வந்து நம்ம அதுக்குள்ளே ஃப்ரேம் பண்ணும் போது எடுக்கும் போதும் இன்சர்ட் பண்ணும் போதுமே வந்து அந்த வைப்ஸ் க்ரியேட் ஆகணும் அப்படின்னா அதையுமே அந்த பேக்ரவுண்டையுமே வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வந்து நான் வச்சுருக்கேன். வேணுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் ஒட்டினாலே போதும். அந்த கார்ட்போர்டுக்குள்ளே வந்து நம்ம மேலே ஒரு சைடு மட்டும் கேப் விட்டுருந்தோம் இல்லையா? அதுக்குள்ளே நமக்கு எந்த மாதிரி ஃபோட்டோஸ் வேணும் இல்லை பேப்பர்ஸ் ஏதாவது வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணுமோ அதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் இப்போ வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். பட் வந்து இந்த மாதிரி இருக்கிறதே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் வந்து நான் இப்படியே வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த ஃப்ரேமை வந்து நம்ம டபுள் சைட் டேப் போட்டு ஹேங் பண்ணோன்னா வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஸ்டாண்டாக நம்ம டேபிள் கிட்ட வச்சுக்கிற மாதிரி நான் வந்து என் டேபிள் கிட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பின்னாடி கொடுக்குறேன். அப்படி இருந்தால் வந்து ஈஸியாக வந்து நம்ம டேபிள் கிட்ட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் ஷோகேஸ் பீஸ் மாதிரி. அதனால இந்த மாதிரி வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் ஃப்ரேமிங் ஐடியாஸ் வந்து நான் சொல்கிறேன். அதாவது வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே நம்ம மோட்டிவேஷன் குவிட்ஸு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேர்ட்ஸு, வைப்ஸு இதெல்லாம் வந்து நம்ம எழுதி வைக்கலாம்ல. அந்த மாதிரி வந்து எந்த மாதிரிலாம் ஃப்ரேமிங் ஐடியா இருக்குன்னு நான் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நான் ஃபெவிகான் போட்டு பின்னாடி ஒட்டின பிறகு செம்ம சூப்பரான ஒரு ஃப்ரேம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து வேஸ்ட்டாக போகிற ஒரு சிப்ஸ் பேக்கெட்டை வந்து இந்த மாதிரி ஒரு ரீயூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து அந்த டாட்ஸ் வச்சதான் கொஞ்சம் ஹைலைட்டாக எனக்கு தெரிகிற மாதிரி இருந்தது. இதுக்கு பதிலாக வந்து நம்ம சர்க்கிளாக வந்து ஒட்டியிருக்கோம் இல்லையா? அதுக்கு பதிலாக ஷார்ட்ஸ்லேயும் வந்து சர்க்கிள் மிரர்ஸ் கிடைக்கும். ஸோ அது கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். அது ஒட்டினா இன்னும் ஒரு கிராண்ட் லுக் வந்து நமக்கு கிடைக்கும். பட் ஒரு ரீயூஸ் ஐடியா இருக்கணும், ஒரு ரீயூஸ் ஐடியா ஷேர் பண்ணலாம் அப்படின்னா நான் இந்த மாதிரி வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. கிவ் அவேலையும் மறக்காமல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா பேஜை கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயுமே உங்களை என்டர்டெயின் பண்ணக்கூடிய நிறைய போஸ்ட் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா என்னோடய இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். இமெயில் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோ வேணும், எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை 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 ஃப்ரம் ஜசீரா. டூ சம்திங் கிரியேட்டிவ். மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை 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 பை. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.